ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் தெருநாய்களை வந்து இது மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. வேணுன்னா தெருநாய்களை பிடிச்சிட்டு போய் பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் நாளையில் அதுதான் நடக்க போகுது. டாக் லவர்ஸ் எல்லாருமே ஆளுக்கு 4 நாய் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும், தெருவில் நாயே இருக்காது. அப்புறம் அந்த மிகச்சிறந்த மனிதர் என்ன சாதனை பண்ண போகிறாருன்னு தான் தெரில. அது என்னான்னு தான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே ஒருத்தரை பற்றி ஒரு நாய் வந்து நாம் எதிரியாக நினைக்கிறோம், ஒரு தெருநாய் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு எதிரியாக மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அவருக்கு எந்த விதத்தில் அது எதிரியாக இருந்திருக்கும்னு நான் யோசனை பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அவர் யார் தெரியுமா? அவர் துண்டு பீடி பொறுக்கிறவர். அவர் தெருவா சாயங்காலம் ஆனால் 8 மணி ஆனால் துண்டுப்பிடி பொறுக்கிட்டு இருப்பார். அப்போ இது எவ்வளோ தொல்லை பண்ணுதுங்க. துண்டுப்பிடி பொறுக்கிறவர் வந்து துரத்தி கடிச்சா அவர் என்ன பண்ணுவார்? அவர் இப்போ பீடி வாங்குறதுக்கு சிகரெட் வாங்குறதுக்கு வக்கு இல்லாமல் யாராவது குடிச்சுட்டு போட்டுட்டு போன பீடி சிகரெட்லாம் பொறுக்கி குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இதுங்க தன்னுடைய வீரத்தையும் காவல் தன்மையும் காமிச்சிச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் கோவப்பட தான் செய்வார். அதனால் இதுங்கிட்ட சொல்லவும் முடியாது. அவர் துண்டுப்பெட்டி பொறுக்கு தான் வராரு, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் அதுங்க விட போகிறதில்ல. அதனால் நாம் நாய்ங்களை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்த்திக்கலாம். அவர் பாவம் துண்டுப்பெட்டி பொறுக்கி குடிச்சு வாழ்ந்துக்கிட்டோம்.